ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் தம்பி. இன்னைக்கு இந்த வீடியோவில் CapCut Pro எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன். அதாவது CapCut எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட எண்டிங்கில் சொல்லியிருப்பேன். CapCut Pro வந்து நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கன்ட்டு. ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது 2 பேருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் தான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் CapCut Pro எப்படி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு VPN கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி VPN சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் VPNலாம் எதுவும் சேவ் பண்ணலன்னா நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் எப்படி நம்ம VPN கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதோ இப்போ மேலே காட்டுது இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ காட்டும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் கனடா VPNல கனெக்ட் பண்ணுறேன். ஜப்பான் VPNல கனெக்ட் பண்ணால் சில இடத்துல நமக்கு வந்து ஜாப்பனீஸில் இருக்குது. ஸோ நான் கனடா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, VPN கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ CapCut ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே க்ரியேட் ப்ராஜெக்ட் காட்டுது. நம்ம க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபோட்டோ, அப்புறம் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து டைம் லைனில் போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஃபோட்டோவில் இப்போ அந்த அனிமேஷன் வந்து நான் நடக்க வைக்க போகிறேன். அதாவது இதோட பேக்ரவுண்டை க்ளீன் பண்ணி நம்ம இதில் நடக்கிற மாதிரி மாற்ற போகிறோம். ஏன்னா பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு நமக்கு ப்ரோ கேட்கும். நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மூவிங்காகவே இல்லை. ஸோ எதனா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த எஃபெக்ட்டும் ஒரு ப்ரோ ஃபீச்சர் தான். சுற்றிக்கிட்டு வந்து நம்ம டைம்லைன் ஆட் பண்ணியாச்சு. எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஓவரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவையும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது டைம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி குறைச்சிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இதோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பிஜின்னு இருக்கா பேக்ரவுண்ட், அது போனோடனே ஆட்டோ ரிமூவல்னு இருக்குது. க்ரோமா கீ நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் கலர் காமனாக இருக்குது. ஓகே, ரிமூவ் ஆகுது. இருந்தாலும் நம்ம வந்து ஆட்டோ ரிமூவலில் போட்டுக்கலாம். அதான் ப்ரோ ஃபீச்சர். போட்ட உடனே அப்ளைங் ஒன் ஃபீச்சர்னு சொல்லிவிட்டு இங்கே கட் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது 100 ஹவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து சூப்பராகவே கட் அவுட் ஆகிருக்கு. ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கு. இதுலேயும் நம்ம அதே எஃபெக்டே போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நம்ம வீடியோக்கு மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தா தெரியுதா? ஓகே, அதே வீடியோவே டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 4 ப்ரோ ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு எத்தனை ப்ரோ ஃபீச்சர் வேணுமோ அத்தனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து ப்ரொசீஜரே இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம வந்து 2 டைப் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரோ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த செகண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு எல்லாமே இங்கே காட்டுது. உங்களுக்கு வேணான்னா, அதாவது உங்களுக்கு ஃப்ரீ தான் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுக்கு போய் இந்த டைமில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் நமக்கு வந்து இப்போ இந்த ப்ரோ ஃபீச்சரோடு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக பேக் டு எடிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு அங்கே எல்லா ப்ரோ ஃபீச்சர்ஸும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே, கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் கிளிப்னு ஒன்று இருக்கும். சப் ப்ராஜெக்ட் க்ரியேட் காம்பவுண்ட் கிளிப்னு ஒன்று இருக்குது. Alt-G இதை கொடுத்துக்கோங்க. இது கொடுத்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண எல்லாமே இந்த இடத்துல ஒரு காம்பவுண்டு கிளிப் ஆகிடும். அதாவது காம்பவுண்ட் கிளிப்னால் ஒன்றும் இல்லை, அது எல்லாமே சப் ப்ராஜெக்ட் உள்ள இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு வெளியில் ஒரு காம்பவுண்டாக எடுத்துகிட்டு வந்துடுறது. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதுதான் அந்த காம்பவுண்ட் கிளிப்பு. பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வீடியோலாம் அதே மாதிரியே தான் ப்ளே ஆகும். ஆனால் நம்ம வந்து எல்லா ரிசோர்ஸையும் ஒன்றாக்கி வச்சிட்டோம் காம்பவுண்டாக. ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் டேபில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா
மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோஷன் பிளர் எனேபிள் பண்ணுங்கள். பிளர் ஆப்ஷனை வந்து 100ல் வைக்காமல் 0ல் வச்சுருங்க. 0ல் வச்சிட்டிங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராசஸிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். இப்போ இது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இது 100 ஆகிற வரைக்கும் இது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. இது 100 ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது நம்மளோட வீடியோவில் வந்து மோஷன் பிளர் ஆட் பண்ணியாச்சு. இங்கே காட்டுதான் மோஷன் பிளர்னு. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் கிளிப்பு, மோஷன் பிளர் 2 ஸ்டெப்பையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே இங்கே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் செட்டிங்ஸ் இருக்கா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல சேவ் டு டவுன்லோட் டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ட்டு 3 பாத் காட்டும். சேவ் டுன்ற இந்த பாத்து வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்மளால் அந்த ஃபோல்டருக்கு போக முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலை, ஆனில் இருக்கிறதுனால. இதை பார்த்து நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கினாலும் ஓகே. இல்லை வெளியில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வரும். இந்த இடத்துல அகைன் இங்கே மேலே செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டிங்கன்னா சேவ் டுன்ட்டு ஒரு பாத்து காட்டுதா, இந்த பாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஃபோல்டர்ஸ் காட்டும். நமக்கு இப்போ அது பிரச்சனை கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாத் காட்டும். அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்தமாரி மேலே தொட்டிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஸ்லாஷ் போட்டு ஒரு நீட்டு பாத் கிடைக்கும். அந்த Ctrl+A Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் மட்டும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி பார்த்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்திங்கன்னா அங்கே காட்டின அதே விஷயம் தான் இங்கேயும் காட்டும். இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மேலே 4 நம்பர், உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் நேம் வேணால் போட்டுருக்கலாம். இங்கே 1020ன்னு இருக்கா, அந்த ஃபோல்டரை இங்கே சர்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்குது 1020ன்னு. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும், அது உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போனீங்கன்னா இங்கே நிறைய அல்காரிதம்ஸ்லாம் காட்டும். இதில் வீடியோ அல்காரிதம், அதாவது வீடியோ ஏஎல்ஜின்னு இருக்கா, அதாவது வீடியோ அல்காரிதம், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 காட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோ மாதிரியே ஒன்று இருக்கா. செகண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது எந்த கலரில் வேணால் இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ண அதே மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். இப்போ அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட மீடியா பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சா, இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே டைம்லைனில் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா இது லோட் ஆகிடும். ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணதை டெலீட் பண்ணிவிடுங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெலீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஃபோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் இருக்குது. இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண அதே வீடியோ தான் இங்கே ப்ளே ஆகும். ஏன்னா அது நம்ம பண்ணது தான். மோஷன் பிளர் தான் அங்கே சேவ் பண்ணிச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு எந்த ப்ரோ ஃபீச்சர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ரெசல்யூஷன் வேணால் எடுத்துக்கலாம். நான் 4K போடுறேன். போட்டுட்டு இங்கே எக்ஸ்போர்ட்டு கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ மூடிட்டு இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ எங்கே சேவ் ஆகிருக்கும் அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க நம்மளோட வீடியோ ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வீடியோ வந்து அதே குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. என்னோடய லேப்டாப்பில் நிறைய டாஸ்க் பண்ணுறதுனால லேக் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் மீடி ப்ரோ ஃபீச்சரை நம்ம கேப்கட்டை ஃப்ரீ வெர்ஷனில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது யூஸ் பண்ணி நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ப்பா. நிறைய ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களோட கேப்கட் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்தமாரி எதனா வீடியோ வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.